Tiger. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம கேரளா குருவாயூரில் இருக்கக்கூடிய ஆனகோட்டா எலிஃபண்ட் ஹவுஸ் அங்கே தாங்க வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேங்க, அந்த குருவாயூர் டெம்பிள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் ஆனகோட்டான்னு சொல்லக்கூடிய அந்த எலிஃபண்ட் ஹவுஸ் எப்படி தமிழ்நாட்டில் முதுமலை யானைகள் சரணாலயம் இருக்குதோ அதுபோல் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய எலிஃபண்ட் ஹவுஸ் இருக்குது. அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. இது வந்து குருவாயூர் டெம்பிள்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டரில் தான் இருக்குது. கேரளா டூர் ஃபுல்லாகவே நம்ம போன டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் எல்லாமே பஸ்ஸில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுவும் ப்ரைவேட் பஸ் தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் கேரளாவில் வந்து ஈவினிங்கில் டைம் ஆனதால் கேபில் வந்திருப்போம். அது நம்ம வீடியோவில் காட்டல. இங்கே வந்து ப்ரைவேட் பஸ் எல்லாமே நைட்டு 8:30க்கெலாம் க்ளோஸ் ஆகிடுது குருவாயூரில். அதை மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஊர்களுக்கு மட்டும்தான் 9 மணிக்கு மேலே வந்து பஸ் இருக்குது. அந்த ஃபாஸ்ட் பேசஞ்சர் அதுபோல் பஸ்ஸில் மட்டும் தான் போக முடியும். அதுவும் குறிப்பிட்ட ஸ்டாப்பிங் தான் நிறுத்துவாங்க. நம்ம வந்து இப்போ ஆனகோட்டா அங்கே வந்து பஸ்ஸில் கீழே இறங்கியாச்சு. இப்போ வந்து என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியது தான். இதுதான் வந்து ஆனகோட்டா அந்த யானைகள் சரணாலயம்னு சொல்லக்கூடிய எலிஃபண்ட் ஹவுஸ். உள்ளே இப்போ நம்ம வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அந்த என்ட்ரி டிக்கெட் இருக்கக்கூடிய அந்த கவுண்டருக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோங்க. எலிஃபண்ட் கேம்ப்பு ஆனகோட்டா குருவாயூர் பக்கத்தில் இருக்குது. கேரளா அதெல்லாம் சொல்லணும். கேரளாவில் ஒரு எலிஃபண்ட் கேம்ப் வந்துருக்கும். அது வந்து குருவாயூர், அவ்வளோதான். யானைகளின் கோட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆனகோட்டா வந்து கேரளாவில் ஒரு முக்கியமான இடத்த தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா இது ஒரு சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லைங்க. இங்கே வந்து இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் விலங்குகள் அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இது வந்து இது முக்கியமான இடமா தான் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய யானைகள் மொத்தம் 60 யானைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யானைக்கோட்டாக்கு நம்ம உள்ளே வரணும்னா என்ட்ரி டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு 20 ரூபா வாங்குறாங்க, 20 ருபீஸ். சில்ட்ரன்ஸுக்கு வந்து 10 ருபீஸ் வாங்குறாங்க, 10 ரூபா. இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக 4 o'clock மேலே வரும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க. 5 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இது வந்து 6 o'clock மேலே இது வந்து அலௌட் கிடையாது யாருமே. அதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த யானைக்கோட்டா வந்து முன்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானைகளை பராமரித்து வளர்க்கக்கூடிய ஒரு இடமாக மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேரள அரசு வந்து இதை வந்து சுற்றுலாத்துறையாகவும் மாற்றி இங்கே வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இதை வந்து மாற்றிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்து கேரளா அந்த டெம்பிளுக்கு வரக்கூடியவங்க தான் அதிகமாக இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய யானைகளுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் அளிக்கப்படுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு பூஜைகள் செய்யக்கூடிய இது போன்ற விஷயங்களெல்லாம் வந்து இந்த யானைகள் செய்யுதான். அதுவும் குறிப்பாக குருவாயூர் கோவிலுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய யானைகள் வந்து பூஜை செய்வதற்கான பயிற்சிகள்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கயிறு எது கட்டிருக்காங்க?
Ready, 1, 2, 3. நீ வாடா சாய் பார் சாய் பார் சாய் தள்ளி வா அப்படி சாய் இங்கே வா சரி தள்ளி வா பரவாயில்ல வா சாய் இங்கே பார் சார் சொல்லு யானை டான்ஸ் ஆடுது பாரு சொல்லு. இந்த சரணாலயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய யானைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து முக்கியமான ஒன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சரணாலயம் வந்து 11.5 ஏக்கரில் தான் வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய யானைகளுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு யானைக்கும் பாகன்கள் இருக்கிறாங்க. இந்த யானைகளுக்கு தரமான உணவு மற்றும் தண்ணீர், அதுக்கு குளியல் எல்லாமே இந்த யானை பாகன்கள் வந்து அந்த பணிவிடையெல்லாம் வந்து செய்கிறாங்க. இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நடக்கும். நம்ம எல்லாமே கிட்ட இருந்து பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய யானைகள் ஒவ்வொரு யானைக்கும் தனித்தனியாக ஒரு கதையே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்றதெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் சுதந்திரமாக வாழ்கிறத நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளால் பார்க்க முடியுது. கிட்ட போகக்கூடாது, கிட்ட போகக்கூடாது, அப்படியே போகிறேன் அவ்வளோதான். ரொம்ப தூரம்லாம் போகக்கூடாது. யானைகள் வந்து ஒரு மிகப்பெரிய விலங்கு அப்படின்றது மட்டும் இல்லாமல் நமது இந்தியாவில் வந்து ஒரு தெய்வமாகவே வந்து யானையை வந்து பார்ப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா யானைக்கு வந்து சிறப்பான அம்சங்கள் கொண்ட சில விஷயங்கள்லாம் யானைக்கு இயற்கையாகவே இருக்குது. அது இல்லாமல் யானைகள் வந்து 70 ஆண்டுகள் முதல் 150 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரினம். இந்த யானைகள் வந்து சைவ உணவு முறையை தான் வந்து பின்பற்றி வாழும். யானை பார்த்திங்கன்னா கடினமான வேலை செய்யக்கூடிய ஒரு விலங்குன்னு சொல்லலாம். யானை வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தஞ்சாவூர் பெரிய கோவில் கட்டும்பொழுது அந்த மேலே இருக்கக்கூடிய பெரிய அந்த கல் அதை எடுத்துன்னு போய் மேலே வச்சதெல்லாம் கூட யானையை பயன்படுத்தி தான் வச்சாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. அதனால் யானை வந்து விலங்கினங்களில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. இப்போ இந்த யானை கோட்டால் வந்து நம்ம இன்றைக்கி விசிட் பண்ணியாச்சு. நம்ம வெறும் வாக்கு பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வெளிப்புற தோட்டத்தில் இருக்கக்கூடிய யானைகளை மட்டும் தான் பார்த்தோம். இதுக்குள்ளே ஃபாரஸ்ட் மாதிரி தெரியுது பாருங்கள். இதுக்குள்ளெல்லாம் பல யானைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கெல்லாம் வந்து அலோட் கிடையாது. ஸ்பெஷல் பர்மிஷன் எதனா இருந்தால் உள்ள அலோவ் பண்ணுவாங்களான்றது தெரியலங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததுக்கே நம்மளுக்கு டைம் 1 hour இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இந்த யானைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய இந்த யானை கோட்டான்னு சொல்லக்கூடிய அந்த குருவாயூர் நீங்கள் எப்போனாச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பாருங்கள். ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் இது. நான் சொன்ன மாதிரியே இந்தியாவிலேயே மிகப்பெரிய யானைகள் சரணாலயம் இந்த ஆனக்கோட்டை. யானைகளுக்கு ஞாபக சக்தின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு விலங்கின ஆராய்ச்சியாளர்கள் வந்து கூறியிருக்காங்க. ரொம்ப பல வருடங்களுக்கு முன்பு சில விஷயங்கள்லாம் அதோடைய எண்ணங்களில் சேவாக இருந்துச்சுன்னா அது அப்படியே மறக்கவே மறக்காது. அவ்வளோ ஒரு கவனமான ஒரு ஞாபக சக்தி வந்து யானைகளுக்கு இருக்கான். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு உயிரினம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. யானைகளுக்கு சரியான உணவு முறை மற்றும் அதோடைய பசி, உணவு தேடல் போன்ற நேரங்களில் தான் அதுக்கு வந்து அந்த மதம் பிடிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அன்பாகவும் நம்ம கரெக்டான முறையில் அதை வந்து வளர்த்தோம்னா அது வந்து ஒரு அன்பான ஒரு உயிரினம் தான் அப்படின்றத வந்து விலங்கின ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதுதான் வந்து யானை கோட்டாவுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய பழைய வீடுகள், அந்த கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் தெரியுது. இதை வந்து ஆஃபீஸாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ளே நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. கம்பீரமான தந்தம் அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த யானையெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக கேரளாவுக்கு குருவாயூர் வந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனக்கோட்டாவை விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு சூப்பரான இடம். நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வந்து காட்டுங்க. இந்த யானைக்கோட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு குளம் பாருங்கள், மிகப்பெரிய ஒரு குளம் அமைச்சிருக்காங்க. மழை காலங்களில் இந்த குளத்தில் வந்து நிறைய தண்ணி சேவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம சாவக்காடு பீச் அதை தான் காட்ட போகிறோம். கேரளாவில் நம்ம ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து காமிச்சிட்டே வரோம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.